தேவ வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல யோசபாத் சொல்றாரு, நம்ம அந்த தீர்க்கதரிசியிடத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வழிநடத்துதல் எப்படி வேணா வரலாம், தேவனுடைய சித்தம் என்ன வேணா இருக்கலாம். நீங்க யோசிக்காதது, நான் யோசிக்காதது, நம்முடைய திறமை யோசிக்காதது, உலகம் யோசிக்காதது, பணம் யோசிக்காதது, படிப்பு யோசிக்காதது, கர்த்தர் என்ன வேணா ஒரு திட்டத்தை கொடுப்பார். அந்த திட்டத்திற்கு முழுமனதாக அர்ப்பணித்து என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படுகிற பிள்ளையா என்ன பண்ணணும் இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பள்ளத்தாக்குல நீங்க என்ன பண்ணுங்க, வாய்க்கால வெட்டுங்க அப்படிங்கிற. எதுக்கு ஆண்டவர் வாய்க்கால வெட்ட சொல்றாரு? இவங்க போனது தண்ணி இல்லைன்னு போனாங்க. ஆண்டவர் அங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்துறார். என்ன திட்டத்தை செயல்படுத்துறார்? இவங்க எது இல்லைன்னு போனாங்களோ அதை வச்சு சண்டை போடாம மோவாபியர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் அழிச்சிருவார். அல்லேலூயா. பள்ளத்தாக்குங்கிறது தண்ணி நிக்கும், ஆனா வாய்க்காலுங்கிறது என்ன பண்ணும், தண்ணி போய்கிட்டே இருக்கும், தண்ணி ஓடும். சோ ஆண்டவர் சொல்ற திட்டம் ஒண்ணு, இவர்களால் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியாத ஒரு திட்டம். ஆண்டவரே நான் தண்ணிக்கு போறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாய்க்கால வெட்டுப்பா அப்படிங்கிறாங்க. எங்கிருந்து வாய்க்கால வெட்டும்? இல்ல ஆண்டவர் ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி அங்க ஒரு ஆறு இருக்குது, அங்கிருந்து வாய்க்கால வெட்டி நீ என்ன பண்ணு, தண்ணியை கொண்டு வந்து பள்ளத்தாக்குல விட்டு அந்த பள்ளத்தாக்கு தண்ணி நிரம்பிட்டு அதை குடிங்க அப்படின்னு சொன்னா கூட நம்புற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும்னா, ஏன் எதுக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா தேவ திட்டத்தை சில நேரங்கள்ல நாம் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சில சூழ்நிலைகளை, சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய சொல்லுவார். அப்படி செய்ய சொல்லும் போது, ஆண்டவரே இப்படி செஞ்சா அது நடந்துருமா, இத வாய்க்கால் வெட்டினா பள்ளத்தாக்கே கிடக்குது, அதுல தண்ணி எவ்வளவு தண்ணி நிரப்பலாம், போதுமான தண்ணி அதுல நிரப்பலாம். நான் வாய்க்கால் எதுக்கு நான் வெட்டணும்? வாய்க்கால்ல இருந்து எங்கேயும் ஆத்துலயும் தண்ணி கிடையாது, எங்கிருந்து நான் தண்ணி கொண்டு வரவும் முடியாது. எதுக்கு நான் இங்கிருந்து இவ்வளவு தூரம் வாய்க்கால நான் வெட்டணும்? நான் எப்படி வெட்டுறது, எதுக்காக வெட்டணும்? தேவையில்லாம ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இதை நான் செஞ்சே ஆகணுமா அப்படின்னு சில நேரத்தில் நாம என்ன பண்றது, யோசிக்கிறது உண்டு. சகோதர சகோதரியே, சில நேரங்களில் கர்த்தரிடத்துல சில காரியத்தை நோக்கி நாம போகும்போது கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, எதுக்காக ஆண்டவர் இப்படி சொல்றாரு என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அனைத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணணும், சைலண்டா என்ன பண்ணுறது, கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. ஏன் எதற்கு என்று ஒருபோதும் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய பதிலுக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. இவங்க நினைச்ச ஒரு விஷயம், தண்ணியை குடிக்கிறோம், எல்லாரும் ஆடு மாடுகள் அதே போல குதிரைகள் தண்ணியை குடிக்க போது எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு மோவாபியர் போட்டு சண்டை போட போறோம் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த பள்ளத்தாக்கு கான்செப்ட்லயும் வாய்க்கால்ங்கிற கான்செப்ட்லயும் இதுல வர தண்ணியை வச்சு ஆண்டவர் யுத்தத்தையும் முடிக்க போறாரு. அல்லேலூயா.